லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். தேங்க்ஸ். ஐயோ, உன்னை வர சொல்லிட்டு நான் பாட்டுக்கு என்னென்னமோ பேசிட்டு இருக்கேன் பாரு. உனக்காக ஒன்னு வாங்கி வச்சிருக்கேன். எனக்கா? என்னது இது? குமாரி, அம்மா, என் மருமகளுக்காக ஒன்னு வாங்கி வச்சல, அத போய் கொண்டு வா. மா, எல்லா சேலையும் இங்க இருக்கு. உங்களுக்கு தான் அம்மா கொடுக்க சொன்னாங்க. சரி. அது என்ன? சரண்யா அம்மா ரூம்ல. ஓ, சரண்யாவோட ரூம்ல இருக்கா? சரி, நீ போ. நீ வாம்மா. சரண்யா, மா, பூஜா வந்திருக்கா பாரு. வா பூஜா. ஹாய் சரண்யா. சரண்யா, அன்னைக்கு குமாரி கிட்ட உன்கிட்ட கொடுக்க சொல்லி நிறைய புடவைங்க கொடுத்திருந்தேன்லமா, அதுல இருந்து அந்த பிங்க் கலர் சாரி கொடுமா. அது நம்ம மருமகளுக்காக வாங்கி வச்சது. அந்த சேலையை கொடுத்துட்டேனேம்மா. இப்பதான் அங்க அண்ணி இல்லன்னு சொன்ன, அப்புறம் நீ யார்கிட்ட கொடுத்த? அவங்க அம்மா கிட்ட கொடுத்துட்டேம்மா. அத்தை, எனக்குன்னு நீங்களே சாரி வாங்கி வச்சீங்களா? ஆமாம்மா, அன்னைக்கு நீ வந்துட்டு வெற்றியை பார்க்க முடியலன்னு சோகமா போனல்ல, அது எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதுக்காக தான் நான் சேலை வாங்கி வச்சிருந்தேன். இப்ப சந்தோஷம் தானே? அம்மா, அது அந்த சேலை கொஞ்சம் டேமேஜா இருந்தது, அதான் நான் கடைக்கு திருப்பி அனுப்பிச்சிட்டேன். டேமேஜா? நான் பார்த்து பார்த்து வாங்கிட்டு வந்தேனே, அதுல எப்படி? இல்லம்மா, நீ வேற எந்த சேலையோ நினைச்சிட்டு தப்பா சொல்ற. இல்லம்மா, நான் தான் கொடுத்து விட்டேன். எனக்கு தெரியாதா? என்னமோ அத்தை, எதுவுமே எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. உங்க கையால சாரி வாங்குற அதிர்ஷ்டம் எனக்கு இல்லத்த. ஏம்மா அப்படி சொல்ற? இங்க வந்தா வெற்றியும் இருக்கிறது இல்ல. இப்ப பாருங்க, இந்த சாரி கூட எனக்கு கிடைக்கல. நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருங்க, நான் அதோ வந்துடுறேன். சரிங்க அத்தை, நான் கிளம்புறேன். எனக்கு மனசே சரியில்லை. சாரி அத்தை. இருமா, என்ன மன்னிச்சிருமா. உன்னை சந்தோஷப்படுத்தலான்னு கூப்பிட்டுட்டு உன்னை நான் கஷ்டப்படுத்திட்டேன். நீங்க ஏன் அத்தை மன்னிப்பெல்லாம் கேக்குறீங்க? பரவாயில்ல அத்தை. அத்தை, நான் உன்னை கேட்கட்டுமா? கேளுமா. வெற்றிக்கு நிஜமாவே என்ன பிடிச்சிருக்கா அத்தை? எனக்கும் வெற்றிக்கும் நிஜமாவே கல்யாணம் நடக்குமா? ஏன்னா முதல் நாள்ல இருந்தே எதுவுமே சரியில்லை. இப்பவே சொல்லிட்டீங்கன்னா நான் 4 நாள் அழுதுட்டு நான் எப்பவும் போல நார்மல் ஆயிடுவேன். மனசுக்குள்ள ஆசையை வளர்த்துட்டு அப்புறமா வெற்றி இல்லைன்னு சொன்னா என்னால அது தாங்க முடியாது அத்தை. பூஜா, நீ சொல்றது எனக்கு புரியுது. ஆனா ஒன்ன மட்டும் மனசுல வச்சுக்கோ. உனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறது இந்த ரங்கநாயகி. என் உயிர் போனாலும் என் வாக்கு மாறாது. வெற்றியும் அப்படிதான். என் பேச்சை என்னைக்கு அவன் மீற மாட்டான். ஒரு நிமிஷம் என் கூட வா. இந்த சாமி முன்னாடி சொல்றேன், நீதான் என் மருமக. நான் வரேன். சரிம்மா.
டைரக்டாவே எடுத்து பேசுற அளவுக்கு வந்துட்டாளா அவளுக்கு இரியுது. ஆமா கிழிச்ச. அக்கா இப்படிதான்க்கா அந்த சக்தி உன்னை திட்டும் போதும் மாமா இப்படிதான் ஈனி நின்னாரு. டேய் ஏன்டா? எல்லாரும் முன்னாடியும் அவ அம்மா என்ன கேவலப்படுத்தினா, இப்போ இவளும் ஆரம்பிச்சிட்டா, அதுவும் காலேஜ்ல அத்தனை பேருக்கு முன்னாடி. இப்ப நீ வாழ்ற இந்த வாழ்க்கை எங்க அம்மா உனக்கு போட்ட பிச்சை. இதெல்லாம் வேணாம்னு படிச்சு சொன்னேன், கேட்டியா புஷ்பா? காலேஜ்ல எல்லாரும் என்ன இலக்காரமா பேசுவாங்க மம்மி. எல்லாத்துக்கும் காரணம் அந்த சக்தி தான். 10 லட்சம் ரூபாய் பணம் தொலைஞ்சு போச்சுன்னு அந்த மீனாட்சி ஏன் கால்ல வந்து விழுவான்னு நான் காத்துக்கிட்டு இருந்தா, எங்க இருந்து அவங்களுக்கு பணம் கிடைக்குதோ தெரியல. யாராவது பணம் கொடுத்துருப்பாங்களோ? டேய் என்ன ஏன்டா பாக்குற? நானே பையனுக்கு ஃபீஸ் கட்டலைன்னு கடுப்புல இருக்கேன். சண்முகத்துக்கு ஃபீஸ் கட்டலையா? ஏன்க்கா? இந்த ஆள் பண்ண கூத்துல அவ ஃபீஸ் கட்டிட்டு போயிட்டா. நானும் அந்த கோவத்துல வீட்டுக்கு வந்துட்டேன். அப்போ ஃபீஸ் கட்டுறதுல கூட அவங்க தான் நம்பர் 1. டேய் என்னடா சொன்ன? என்ன சொன்ன? விடு புஷ்பா. டேய் கொஞ்ச நேரம் சும்மா இருந்து தொலையேண்டா. அக்கா நம்ம அங்க ஃபீஸ் கட்ட போறோம்னு தெரிஞ்சுதான்க்கா அந்த சக்தி வேணும்னே அங்க வந்திருக்கிறா. எதுலயும் நான் தான் நம்பர் 1 இருக்கணும். நான் பண்ண ஒரே தப்பு இந்த ஆளை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுதான். இல்லன்னா என் அழகுக்கும் என் திமிருக்கும் நான் ராணி மாதிரி இருக்க வேண்டியவ. என்ன புஷ்பா? ஆமாயா, பொண்ண கட்டிக்கிட்டதுனாலதான் இப்ப நான் 2வது இடத்துல நின்னுட்டு இருக்கேன். இப்படி ஒரு ஆம்பளை புள்ளைய பெத்தோ எனக்கு இந்த நிலைமைன்னா, ஒருவேளை நானும் பொம்பளை புள்ளைய பெத்திருந்தேன்னா ஐயோ நினைக்கவே பயமா இருக்கு. உன்னை அப்படியெல்லாம் விட்டுவனா புஷ்பா? ஒருத்திய விட்டுட்டு வந்தானே நீ? ஒன்னெல்லாம் நம்பவே முடியாது. அன்னைக்கு அந்த மீனாட்சி பணத்தை தொலைச்சிட்டு வந்து நின்னப்போ மிரட்டி அப்பவே கையெழுத்து வாங்கி இருந்திருக்கணும். அவள் அப்படியே விட்டது தப்பா போச்சு. அப்படியெல்லாம் பண்ண முடியாது புஷ்பா. சக்தி லேசுப்பட்டவல்ல, கோர்ட்டு கேஸ்னு ஒரு வழி பண்ணிடுவா. அவ பொம்பளைக்கு பொம்பளை, ஆம்பளைக்கு ஆம்பளை. ஒரு பொம்பளை தனி ஆள எதிர்த்து நிக்கிறா, அவளை காலி பண்றதுக்கு உனக்கு துப்பல்ல? உனக்கு வெக்கமா இல்லையா? இதுல உன் மக பெருமைய வேற பேசிக்கிட்டு இருக்கியா? காலி பண்றேன் புஷ்பா, நானே அவளை காலி பண்றேன். இந்த தடவை தப்பவே தப்பாது. என்ன மாமா பண்ண போற? திருப்பி மீனாட்சிட்ட போய் கெஞ்ச போறியா? என்ன மம்மி, மீனாட்சி அம்மா பணம் தொலைஞ்சு போச்சா? எப்போ மம்மி? ஏய் இதெல்லாம் உனக்கு எதுக்கு? படிக்கிறத தவிர எல்லாத்தையும் பாரு. போட போய் படி. சும்மா நச நசன்னு. யோ இப்ப என்ன பண்ண போற? இத பாரியா, மொத்தம் அவங்க வீட்ல 4 பேரு. அதுல ஒருத்தி தான் உன் பேச்ச கேட்க மாட்டா. மத்த 3 பேரு இருக்காங்களே, அவங்கள ஒத்துக்க வச்சுட்டா நாம ஜெயிச்ச மாதிரியா? அதத்தான் நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ ஏன் இன்னொரு தடவை அந்த ரங்கநாயகி அம்மா வீட்டுக்கு போக கூடாது? நீ தானம்மா சொன்ன அவங்க நல்லவங்க தானே. சரியா வராது. இல்ல, அன்னைக்கு ஏதோ ஒரு வேகம் போயிட்டேன். திரும்ப யோசிச்சு பார்த்தா வேண்டான்னு தோணுது. எனக்கு என்னமோ இந்த கடன்கிடெல்லாம் சரிப்பட்டு வராது. இனிமே என்னால இதெல்லாம் முடியாது. அப்புறம் யமுனா,
நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும்னு நினைச்சேன். நம்ம மெஸ்ஸுக்கு ஒரு பையன் சாப்பிட வருவானே, அதான் அன்னைக்கு ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போன பையன். அவன் என்னன்னு தெரியல, திடீர்னு வந்து ஒரு 10 லட்சம் ரூபாய் ரங்கநாயகி அம்மா கிட்ட இருந்து நான் கடன் வாங்கி தரேன்னு சொன்னான். நான் வேண்டான்னு சொல்லிட்டேம்மா. இப்படியே வேண்டாம் வேண்டான்னு சொல்லிட்டு இருந்தோன்னா பணத்தை எப்படிம்மா ரெடி பண்ண முடியும்? தெரியல, நடக்கிறது நடக்கட்டும் யமுனா. போ, மெஸ்ஸ பாத்துக்க. இதுதான் உங்க பிரச்சனையா? யாரு ரங்கநாயகி அம்மா? பேசாம நம்மளே அவங்கள்ட்ட போய் 10 லட்ச ரூபா கடன் வாங்கி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணா என்ன? வாங்கண்ணா. சக்தி இல்லையாம்மா? இல்லண்ணா. சக்தி சொல்லிதானே எங்களுக்கெல்லாம் தெரியும் ரங்கநாயகி அம்மா பொண்ணை நீங்க கல்யாணம் பண்ணிருக்கீங்கன்னு. கவலைப்படாதீங்க, எல்லாம் சீக்கிரமே சரியாயிடும். சரிம்மா, அப்ப நான் கிளம்புறேன். இவ்வளவு தூரம் வந்துட்டு சாப்பிடாம போறீங்க, வாங்க சாப்பிட்டு போங்க. இருக்கட்டும்மா, நான் இன்னொரு நாளைக்கு வரேன். பாய். எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ், நான் துர்கா படிக்கிற காலேஜில் லெக்சரராக இருக்கேன். சொல்லுங்க. அது ஒரு சின்ன ஹெல்ப்பு. இங்கே ரங்கநாயகி அம்மாங்கிறவங்க வீடு எங்கே இருக்குன்னு சொல்ல முடியுமா? நீங்கள் ஊருக்கு புதுசா? ஆமாங்க. சரி, அவங்க வீட்டுக்கு என்ன விஷயமா போகணும்? பணம் வாங்குவா? ஆமாம். பக்கத்தூருக்கு போயிட்டு அவங்க வீடு எங்கே இருக்குன்னு கேட்டாலே எல்லாருமே சொல்லுவாங்க. அப்புறம் ஒரு சின்ன அட்வைஸ், உங்கள் நல்லதுக்கு தான் சொல்கிறேன். அவங்க கிட்ட பணம் எதுவும் வாங்க வேணாம். என்னடா அவன் இப்படி சொல்கிறானேன்னு யோசிக்க வேணாம். ஃப்ராங்காக சொல்லணுன்னா நான் உங்கள் மாப்பிள்ளை, அப்புறம் உங்கள் இஷ்டம். மாப்பிள்ளையா? இவர் எப்படி சொல்லிட்டு போறாரு? இப்போ என்ன பண்றது? மனசுக்குள்ள ஆசையை வளர்த்துட்டு அப்புறமா வெற்றி இல்லைன்னு சொன்னா என்னால அதை தாங்க முடியாது. அத்தை, மா செம்மையா பசிக்குதுமா, சாப்பாடு எடுத்து வை. வா. வெற்றி, இன்னைக்கு மத்தியானம் நம்ம வீட்டுக்கு பூஜா வந்திருந்தா. அவ எதுக்குமா இங்க வந்தா? வெற்றி, இது வரைக்கும் நான் உன்னை எந்த விஷயத்திலையும் கட்டாயப்படுத்தினதில்ல. ஆனா பூஜா விஷயத்துல என்னால இனிமே அப்படி இருக்க முடியாது. இனிமே பூஜா வரும்போது நீ வீட்ல இருந்துதான் ஆகணும். மா என்னம்மா இது? ஏய், அவ உன்னை கட்டிக்க போறவ, அத முதல்ல நீ ஞாபகம் வச்சுக்கோ. வீட்டுக்கு வந்து அவ ரொம்ப வருத்தப்பட்டு போறாடா. இது தப்பு வெற்றி. அவளை விட்டு நீ விலகி இருக்கிறது சரியில்லை. வீட்டுக்கு வரப்போற மருமக மனசு காயப்பட்டா அது நம்ம குடும்பத்துக்கே நல்லதில்ல. இனிமே அத பத்தி என்னை இப்படி பேச வைக்காத. சாப்பிடவா? என்னாச்சுன்னா? அம்மா திரும்ப திரும்ப அந்த பூஜா தான் நம்ம வீட்டு மருமகன் சொல்லிட்டே இருக்காங்க. என்ன பண்றதுன்னே தெரியலம்மா. சந்தோஷமான விஷயத்த உன்கிட்ட சொல்லணும் வந்தேன் தெரியுமா? ஆனா அம்மா என்னடான்னா. அம்மா விடணும். என்ன சந்தோஷமான விஷயம்? அதுவா, அது சக்திக்கு gift கொடுக்க ஒரு சேலை ஒன்று வாங்கிட்டு போனல. ஆமா. அதை கூட மீனாட்சி அம்மாட்ட கொடுத்துட்டேனே. ஆமா. அந்த சேலைய இன்னைக்கு என் கையாலே சக்தி கிட்ட கொடுத்தேன். எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? ஆனா இப்போ அண்ணா, இன்னைக்கு பூஜா வந்தப்ப அம்மா அந்த சேலைய கேட்டாங்க. அது அம்மா அவங்க மருமகளுக்காக வாங்கி வச்சதான்.
என்ன சொல்றதுன்னே தெரியல. நான் எப்படியோ சமாளிச்சிட்டேன். எப்படியோ அது அம்மாவோட மருமக கிட்ட தானம்மா போயிருக்கு. ஓ அண்ணா, நிஜமா சக்தி கிட்ட தான் தேங்க்ஸ் சொல்லணும். அவளோட போன் இல்லனா நான் உங்க மாமா கிட்ட பேசிருக்கவே முடியாது. அவளுக்கு நான் தேங்க்ஸ் சொன்னதா சொல்லிடு. அறிவு கொழுந்துமா நீ. நீ என் தங்கச்சின்னு தெரிஞ்சா நான் ரங்கநாயகி அம்மாவோட புள்ளன்னு அவங்க கண்டுபிடிச்சிட மாட்டாங்களா? ஐயோ ஆமா இல்ல. ஆமா, சக்தி அவ போன்ல இருந்தானே உன்னை கூப்பிட்டா. ஆமா. அப்போ அவ நம்பர் உன்கிட்ட இருக்கும்ல? இருக்கும் தான் நினைக்கிறேன். சரிம்மா, அந்த நம்பர் சொல்லு, அண்ணன் பதிவு பண்ணிக்கிறேன். சொல்லு. ஹலோ, அதெல்லாம் தர முடியாது. ஏன்? கல்யாணம் ஆகாத பொண்ணு, அதுவும் அழகான பொண்ணு என்ன நம்பி போன் பண்ணா. அவ நம்பர உன்ன மாதிரி கெடா மாடுக்கலாம் தர முடியாது. கடா மாடா? ஏய், யார பார்த்து மாடுன்னு சொன்னா? ஏய், என்ன மிரட்டுற? நம்பர் வேணுமா வேணாமா? சும்மாதாம்மா விளையாண்டுட்டு இருந்தேன். என் செல்லம்ல. நம்பர் சொல்லு, நம்பர் சொல்லு அண்ணாக்கு. பொண்ணுங்க நம்பர்லாம் அப்படியே சட்டுன்னு கிடைச்சிட்டா ஒரு மஜா இருக்காதுன்னா. அதுக்கு தரணுமா வேண்டாமான்னு யோசிக்கிறேன். நீ என்கிட்ட எப்படிலாம் நடந்துக்கிறேன்னு பார்த்துட்டு அப்புறம் டிசைட் பண்ணிக்கிறேன். நீ நம்பரே தர வேணாம் போ. சரி சரி, கோச்சுக்காத. உன்னை பார்த்தாலும் பாவமா தான் இருக்கு. சரி, நோட் பண்ணிக்கோ. சூப்பர் தங்கச்சி. தங்கச்சினா நீதான். சொல் சொல் சொல். 98. 98. அவ்வளவுதான் எனக்கு கேட்டது. மத்த நம்பர்லாம் அப்புறம் தான். வா சாப்பிட போலாம் வா. என்னம்மா இது? சரண்யா, மீதி சொல்லிட்டு போ. யமுனாக்கா, வாடா. எப்படிக்கா இருக்கு? அடட சண்முகம், எப்படிப்பா இருக்க? நல்லா இருக்கேம்மா. உட்காருப்பா. ம். சங்கிலி உட்காரு. என்னக்கா, என்ன பார்த்தோன்னு சத்தம் அப்படியே உள்ள போகுது. ஏய், உன்னை பார்த்து சத்தம் எதுக்கு உள்ள போனோம்? முதல்ல சொல்லு, நீ எதுக்கு வந்த? நான் தான் சொன்னேன்லடா, இங்கே வேணாம், எங்கேயாச்சும் பெரிய ஹோட்டலில் போய் சாப்பிட்லான்னு. நீ தான் இங்கே வரணும்னு ஒத்த காலில் நின்ன. இப்போ பாரு, இதெல்லாம் எனக்கு தேவையா? சுமார் மாமா. சக்தி, மீனாட்சி அம்மா கையில் சாப்பிட்ணுன்னு இவன் தான் என்னை எடுத்துக்கிட்டு வந்தான். அப்படியே உங்க எல்லாரையும் பார்த்துட்டு போயிடலாமேன்னு. நான் இங்கே சாப்பிடக்கூடாதா? அக்கா பசிக்குதுக்கா. சரா, உனக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க போல இருக்கு. நீ சாப்பிடு, நான் கிளம்புறேன். சங்கிலி உட்காரு. அக்கா, என்ன வேணுமோ பரிமாறு. இங்க பாருடா, ஒழுங்கா காலேஜ் போய் படிக்கிற வேலையை பாரு. இவன் கூட சுத்தின அவ்வளவுதான். என் மேல சக்திக்கு எவ்வளவு பாசம் பத்தியா? சங்கிலி சக்தி முன்னாடி பண விஷயத்த பேசினா என்னம்மா பண்றது? சண்முகம், சீக்கிரம் சாப்பிட்டு காலேஜுக்கு போற வழிய பாரு. டைம் ஆச்சுல்ல. அவன் இன்னைக்கு காலேஜ்லாம் போல. என்னடா சொல்றான் இவன்? ஆமாக்கா, காலேஜ் ஃபீஸ் கட்டல. அதான் நேத்து உங்க அம்மா வந்திருந்தாளே. ஃபீஸ் கட்டலையா? உன் கூட சண்டை போட்டுட்டு அம்மா ஃபீஸ் கட்டாமலே போயிட்டாங்க. அதுக்கு என்ன, இன்னைக்கு போய் கட்ட வேண்டியதானே? அதுக்கு பணம் வேணும்ல, ரொம்ப கஷ்டம். நாங்க ஒருத்தங்களுக்கு பணம் கொடுத்துருந்தோம், அவங்க திருப்பி தராம யாரோ திருடிட்டு போயிட்டாங்கன்னு போய் சொல்லி ஏமாத்துறாங்க. இல்ல யமுனா, அவங்க பணம் தர வரைக்கும் இவனால காலேஜ் போக முடியாது. பாவம் சண்முகம். என்ன யமுனா நான் சொல்றது? டேய்,
இதுக்கு தான் சொல்றேன் இவன் கூட சேராதன்னு. இவன் சொல்றது ஏதாவது புரியுதா? இனிமே இவன் வந்தானா நீயும் வராத. வரதா இருந்தா தனியாவா. நான் பேசுறதே புரியலையா? யாருக்கு புரியணுமோ அவங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்.